கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு என்னுடைய சாட்சியை நான் உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு நினைக்கிறேன். என்னென்னா, நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லார்கிட்டையுமே சொல்கிறது தான் சாட்சி. அப்படி பார்க்கும்போது நான் இன்றைக்கி ஒரே ஒரு சாட்சி சொல்லணும். நிறைய சாட்சி இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாட்சியை நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற சாட்சி நான் 2012 இருக்கும். 12 இருந்து ஒரு ஜூன் மாதம் இருக்கும்போது நான் ரொம்ப சிக்காக இருந்தேன். என்னென்னா பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணும்போது நார்மலாக ப்ரஷ் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் தூங்கி எழுந்ததுமே நான் இந்த எச்சி துப்பும்போது எச்சி வராது. எனக்கு ஃபுல்லாக கம்ஸ் ஃபுல்லாக ப்ளீட் ஆகி பிளட் கிளாட்ஸாக வெளியில் விழும். நீங்கள் இது நம்ப மாட்டீங்க, ஆனால் அதுதான் உண்மை. எப்படி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பிளட் கிளாட்ஸ் அப்படி விழும். நான் ரொம்ப பயந்துட்டு அது யார்கிட்டயுமே சொல்லாமல் விட்டுட்டேன். அப்போ எனக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கும். ஐயோ, இந்த மாதிரி இருக்குது, யார்கிட்டே சொன்னால் ஏதாவது நினச்சிப்பாங்களோ, சொல்லலாமா சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே பயந்துகிட்டே இருந்தேன். யார்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் பைபிள் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏசப்பா இந்த மாதிரி இருக்குதுன்னு யார்கிட்ட ஏசப்பா சொல்லுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நாள் பார்த்திங்கன்னா, அப்படி நான் மத்தியானம் போல் பைபிள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீதிமொழிகள்லேருந்து ஒரு வசனம் எனக்கு கூட பேசிச்சு. ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானால் சுகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நம்ம இது யார்கிட்டயாவது சொல்லணுன்ட்டு கடவுள் நினைக்கிறாரு போல், நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஆனாலும் நான் உடனே சொல்லலை. யார்கிட்ட சொல்கிறது? அப்போ நான் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன். யார்கிட்டையுமே சொல்லலை. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, இவ்வளோ ப்ளீடிங் இருந்தது. கிட்டத்தட்ட இவ்வளோ ப்ளீடிங் கிட்ட அப்படி விழுது. எனக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி ஆகிடுச்சு. நான் மறுபடியும் நான் படுத்துட்டு மறுபடியும் போய் தூக்கும்போது ஃப்ரெஷ் பிளட்டாக விழுந்துச்சு. அப்புறம் நான் கண்ணாடியில் வச்சு நான் பார்க்கும்போது அதில் ப்ளீடிங் வந்துக்கிட்டே இருக்குது. கம்ஸ்குள்ளார ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்குது. நான் உடனே எங்கள் பிரின்ஸிபல் வந்துட்டு சொன்னேன். ஹாஸ்டலில் இருக்கும்போது மேம் கீழ் போர்ஷனில் தான் இருந்தாங்க. ரொம்ப நல்ல மேம். அவங்களும் கிறிஸ்டின் தான். நல்ல ஒரு மேடம். அவங்ககிட்ட போய் சொன்னப்போ உடனே என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. ஃப்ரண்ட்லேயே தான் ஹாஸ்பிட்டல், நர்சிங் படிச்சுட்டு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல் இருந்தது. கூட்டு போய் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அங்கே பிளட் டெஸ்ட்டில் இது பிளேட்லெட் கவுண்ட் பார்த்தாங்க. அது ரொம்ப கம்மியாக இருந்தது. 20,000 தாங்க பிளேட்லெட் கவுண்ட் இருந்தது. நார்மலாக பிளேட்லெட் 1 lakh எபோவ் 1,50,000 மேலே இருக்கணும். அது எனக்கு வெறும் 20,000 தான் இருந்துச்சு. அது யாருமே நம்பலை. இவ்வளோ ரொம்ப கம்மியாக இருக்குது, ரிப்போர்ட் தப்பாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு ரீடெஸ்ட்டும் பண்ணாங்க. ரீடெஸ்ட் பண்ணும்போது கூட ரீடெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதை விட ரொம்ப லோவாக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா எங்கள் எம்டி பெரிய டாக்டர் அப்போ என்ன ஐசியூவில் அட்மிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஐசியூவில் அட்மிஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் அழுகிறீங்க? நான் இன்றைக்கி ரொம்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க, உன்னுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன், நீ எப்போ வேணாலும் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் கடவுளுக்குள்ளே ரொம்ப ஆண்டவரேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய பயத்தை நான் வெளிக்காட்டிக்கல. கடவுள் என்ன நாளைக்கு இருந்தால் கூட நான் ஏசப்பட்டதான் போவேன், ஃபீல் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது அவங்க ரொம்ப அழுதுட்டாங்க. அதுக்கப்புறமா ஐசியூலேருந்து வார்டுக்கு மாற்றினாங்க. வார்டுக்கு மாற்றி என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் முழிச்சு கேட்கும்போது, என்ன நீங்கள் தூங்கலைன்னு கேட்கும்போது, நீ தூங்கு, நாங்கள் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அன்றைக்கி காலையில் டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, உனக்கு பிளேட்லெட்டே இல்லை, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 0 பாயிண்டில் தான் இருக்குது பிளேட்லெட்டு அப்படின்னு சொன்னாங்க. என்ன டெங்கு டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. டெங்குவும் நெகட்டிவ் தான். எல்லா டெஸ்ட்டுமே நெகட்டிவ் தான். ஆனால் இந்த கம்ஸ் ப்ளீடிங் மட்டும்தான் எனக்கு இருந்தது. எல்லா டெஸ்ட்டுமே நார்மலாக தான் இருந்தது. தேவனாய கர்த்தர் இந்த சூழ்நிலையில் பிளேட்லெட் கவுண்ட் 0 பாயிண்ட் இருந்தால் நிச்சயமாக ஒரு பேஷண்ட்டால் நார்மலாக இருக்க முடியாது. எனக்கு ஃபீவர் கிடையாது, எந்த ஒரு சிக்னஸுமே கிடையாது.
கிடையாது, கம்ஸ் ப்ளீடிங் தவிர எனக்கு எந்த ஒரு சிக்னஸுமே கிடையாது. எனக்கு பக்கத்தில் இன்னொரு பேஷண்ட்டுக்கு இதே கண்டிஷனில் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு லொக்கேமியா இந்த பிளட் கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாம் எனக்கு வந்துட்டு எல்லா டெஸ்ட்டுமே வந்துட்டு நார்மலில் இருந்து தேவநாயகி கர்த்தர் வந்து என்னை காப்பாற்றினார். அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லாருமே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்கள் அண்ணா, எங்கள் அம்மா எல்லாருமே வந்துட்டு ப்ரேயர் பண்ணாங்க. எங்கள் அப்பா வந்து சர்ச்சில் போயிட்டு உட்காந்து அழுது, கடவுளே என் பிள்ளைக்கு ஜீவனை கொடு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. எனக்கு அப்போல்லாம் தெரியாது, ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் எல்லாம் சொன்னாங்க. கடவுள் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு எனக்கு வந்துட்டு ஜீவனை வந்துட்டு அவர் கிருபையாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பிளேட்லெட் கவுண்ட் வந்துட்டு 11 யூனிட்ஸ் வந்து எனக்கு பிளேட்லெட் ஏற்றுனாங்க. 11 யூனிட்ஸ் பிளேட்லெட் ஏற்றியுமே எனக்கு வந்து 30,000 to 60,000 அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் ஆயிலை வந்து ரெண்டு நெத்திலையும் நாக்கிலையும் போட்டு நான் ஜெபம் பண்ணேன். தேவநாயக கர்த்தரை நான் முழுமையாக விசுவாசித்தேன். அடுத்த நாள் வந்துட்டு ஏசப்பா இனி நீங்கள் விட்ட வழி எத்தனை பிளேட்லெட்ஸ் இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவனுடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து பிளேட்லெட்ஸ் எடுக்கும் போதுட்டு 1,00,000க்கு மேலே இருந்துச்சு பிளேட்லெட்ஸ் கவுண்டு. தேவநாயக கர்த்தர் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக என்னுடைய பிளேட்லெட் கவுண்ட் கம்மியானாலும் எனக்கு எந்த சிக்னஸும் வராதபடி தேவநாயக கர்த்தர் என்னை பலப்படுத்தி இன்னைக்கு வர தேவநாயக கர்த்தர் எனக்கு எந்த விதமான பலவீனங்களும் வராதபடி என்னை ஜீவனோடு காத்து வந்திருக்கிறார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சி தேவன் நிச்சயமாய் ஆண்டவரே, நான் இந்த சாட்சி மூலம் தேவநாயக கர்த்தர் நான் மகிமைப்படுத்துகிறேன். தேவநாயக கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வாழ்வில் நிறைய அதிசயங்கள் அற்புதங்களை செஞ்சிருப்பார். நீங்களும் உங்களுடைய சாட்சிகளை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென்.